அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அரியலூர் அன்பு வரலாற்று ஆசிரியர் பேசுகின்றேன். பாருங்க, போர்டு பாருங்க. பெரம்பலூர் மாவட்டத்துல உன்னம் வட்டத்துல பரவாய்னு கிராமம். இன்னைக்கு இது பரவாய். பழங்காலத்துல குறிப்பா சோழர் காலம், பாண்டியர் காலம், விஜயநகர் காலத்துல இந்த ஊருக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா முதன்மையான பேரு பறவைபுரம் அப்படின்னு தான் பேரு. ஏன் பறவைபுரம் சொன்னாங்க? இது நான் எப்படி சொன்னேன்? பல கல்வெட்டுகளின் அடிப்படையில தாங்க இந்த ஊருக்கு பறவைபுரம் என்ற ஆதாரத்தோட நான் சொல்றேன். அது என்னென்ன கல்வெட்டுங்கிறத வீடியோல பின்னாடி நான் சொல்றேன். பறவைபுரம் அப்படின்னா என்ன? அதாவதுங்க, சோழர் காலத்திலயும் பாண்டியர் காலத்திலயும் இந்த ஊர் பாத்தீங்கன்னா உலக புகழ்பெற்ற ஒரு வணிக நகரமாக இருந்திருக்கு. இந்த ஊர் பன்னாட்டு வணிகர்கள் வாழ்ந்த ஊரு தான் இந்த ஊரு. யார் இந்த பன்னாட்டு வணிகர்கள்? பல நாடுகளுக்கு சென்று இங்க இருந்து வியாபாரம் பண்றவங்க. இந்த நாடுகள் நினைக்கிறீங்க எங்க நினைக்கிறீங்க? தென்கிழக்கு ஆசியா, இந்தோனேசியா, பர்மா, தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கு வியாபாரம் செய்யக்கூடிய அதிகாரிகள் இருந்த ஊர் நம்ம பறவைபுரம். அது எந்தெந்த அதிகாரிகள் தெரியுமா உங்களுக்கு? திசை 1500 அப்படின்னு யாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் பேரை நல்லா கவனிங்க. திசை 1000 திசைகளுக்கு சென்று 500 பேரும் சேர்ந்து பன்னாட்டுல வணிகம் செய்யறவங்க தான் இந்த திசை 1500. அப்பேற்பட்ட மாபெரும் உலக பன்னாட்டு குழுக்கள் வாழ்ந்த ஊருங்க இந்த கிராமம். கல்வெட்டுகள்ல பறவைபுரம்னு பேரு. அதோடு மட்டுமா, இந்த வணிகர்கள் எல்லாமே தர்மத்தை பின்பற்றியும் புத்தர் போதித்த நன்னறிகளை பின்பற்றியும் வாழ்ந்தவர்கள் மற்றும் வியாபாரம் செஞ்சவங்க. எங்கெங்கெல்லாம் வியாபாரம் செஞ்சாங்க? நம்ம பரவாய் கிராமத்தில இருந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளான இந்தோனேசியா, சுமத்ரா, ஜாவா, தாய்லாந்து, பர்மா போன்ற இடங்கள்ல நம்ம பறவை கிராமத்தில் கிடைக்கக்கூடிய நெல்லு, சோளம், கம்பு, வழுதிலை அப்படின்னு ஒரு பொருளுங்க. இது எல்லாத்தையும் வியாபாரம் இங்க இருந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு கல்வெட்டு குறிப்புகள் இருக்கு. அப்ப பறவைபுரம், புறம் என்றாலே பன்னாட்டு வணிக குழு இருந்த ஊரு. இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு. அப்ப இத்தனை பொருட்கள் எல்லாமே அவங்க வணிகம் பண்றதை பயன்படுத்தியிருக்காங்க. மெயினான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல இவர்கள் வாழ்ந்த இடங்கள் எல்லாத்திலுமே பாத்தீங்கன்னா புத்தர் மற்றும் சமண சிற்பங்களை வைத்து வழிபட்டிருக்காங்க. ஏன்னா இந்த பன்னாட்டு வணிகர்கள் எல்லாமே புத்தர் நன்னறிகளை பின்பற்றி வாழ்ந்தவர்கள். அதற்கு ஆதாரமாக தான் நம்ம பறவை கிராமத்திலே பாத்தீங்கன்னா புத்தர் அழகா உட்கார்ந்து இருப்பாரு. இதே பக்கத்து கிராமமான பெருமுத்தூர்ல சமணர் உட்கார்ந்து இருப்பாரு. முகலூர்ல ஒரு புத்தர் சிலை இருக்கும். இதுக்கு ஆதாரமாக இது விளங்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். பன்னாட்டு வணிகர்கள் இங்க இருந்து ஏற்றுமதி பண்ண பொருளை பத்தி நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். அதுல ஒரு வித்தியாசமான ஒரு பொருள் இருந்தது, வழுதிலை. இந்த காதர் கிடத்தியார்னு பேரு கல்வெட்டுல. முதல்ல ராஜேந்திர சோழன் யாருங்க? நம்ம அரியலூர் மாவட்டம்